வணக்கம் நேயர்களே, முதல் பார்வைக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதற்காக பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் மற்றும் கல்வியாளர் கணேச சுப்பிரமணியன் ஆகியோர் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். அதாவது தமிழக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாட்களில் தமிழக அரசின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது? இது பற்றி என்னென்ன உங்களுடைய பார்வை என்ன? புதிய அரசு புதுசாக பொறுப்பேற்றிருந்தாலும் அது பழைய அரசினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அரசுக்கு கிடைத்த வெற்றியை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக அப்படி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசியலில் ஒரு போன முறை இருந்த ஆட்சியை விட இந்த தடவை இந்த ஆட்சியில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு வலுவான எதிர்க்கட்சி உருவாகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அரசியல் திட்டங்கள் அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். முதல் 100 நாட்களில் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு வடிகாலாக தான் நம்ம பார்க்கணும் முதல்ல. அப்போ இந்த திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக மேம்பாட்டு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன இலவசங்களை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோமோ அந்த இலவசங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது ஒரு பாப்புலர் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாப்புலர் பாலிடிக்ஸ்க்கு ஒரு அருமையான ஒரு அடித்தளத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மக்கள் மனதை புரிந்து கொண்டு செயல்படுறதா ஒரு எண்ணம் பார்க்கப்படுது. ஏன்னா மக்களுக்கு இதை கொடுத்தா அவங்க மனசில் நிரந்தரமாக இடம் பிடிக்கலாம். இன்னொன்று விசிபிலிட்டி அப்ரோச் நம்ம சொல்கிறோம். இப்போ பூங்காக்கள் அமைக்கிறது, ஜிம் அமைக்கிறது, இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு குச்சிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொடுக்கும்போது விசிபிலிட்டி அப்ரோச் என்ன அரசாங்கம் என்ன செய்யுது அப்படிங்கும் போது இந்த திட்டங்கள் எல்லாமே பதிவாகும், மனசில் பதிவாகும். அம்மா பூங்கானாலும் சரி, அம்மா ஜிம்னாலும் சரி, மனசில் பதிவாகக்கூடிய அந்த ஒரு நிலைமை காணப்படுது. ஆனால் இதே ஒரு பக்கம் இருக்க ஆட்சி திறன், அதாவது கவர்னன்ஸ் மெக்கானிசம், அதில் மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன்னா 2வது முறை மக்கள் நம்பிக்கையோடு உங்ககிட்ட ஒரு ஆட்சியை பொறுப்பில் கையில் கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அங்கீகாரம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மக்கள் வந்து மாற்றம், சமூக ஏற்றத்தாழ்வுகளில் மாற்றம் கண்டிப்பாக வரணும். இது நலத்திட்டங்களால் மட்டுமே வராது. இந்த எதனால் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாதாரண விஷயம், ஒரு அமைப்பு சார் மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் இது முடியுமே தவிர மற்றபடி பெருசாக மாற்றங்கள் வராது. அப்போ மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சை இவங்க எடுத்திருக்காங்க. இது அடுத்த முறை இதை செய்யும் பொழுது அது இவங்க வந்து இன்னும் இதில் ப்ரோக்ரஸ் பண்ணி நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா ஒரு நிலைப்பேறு தன்மை கொண்ட மாற்றங்களில் இவங்க கவனம் செலுத்தணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அதாவது 100 நாள்? சார் சொன்ன மாதிரி இந்த 100 நாட்களில் வந்து ஆட்சியாளர்கள் மாறலை, அந்த ஆட்சியினுடைய அந்த கவர்னன்ஸுடைய மெத்தடாலஜியும் மாறவே இல்லை. 100 நாட்களில் வந்து எனக்கு ஒன்றும் ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தெரிகிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, இப்பயும் சரி, திட்டங்கள் அறிவிக்கிறது, அது 110 விதியின் கீழே வந்து பேசுகிறது, இந்த மாதிரி மெத்தட், அதாவது எதிர்கட்சிகளை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு சட்டமன்றத்தை நடத்துறது, இந்த மாதிரியான போக்குகள்லாம் பார்க்கும்போது இவங்க அறிவிச்சிருக்க திட்டங்களாக தான் இருக்குது. இதில் ஒன்றும் சாதனை பண்ணுறவன் 100 நாட்களில் வந்து எந்த சாதனையும் பண்ணிட முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கண்டினியூவிங் கவர்மெண்ட், அது 2 ஸ்பெல் வந்து தொடர்ச்சியாக வரும்போது போன முறை செய்த சாதனைகளையும் சரி, இந்த முறை ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய இருந்திருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா திட்டங்கள் தான் நிறைய வருது. அந்த திட்டங்களே நிறைய பார்த்தீங்கன்னா இலவசங்கள் அப்படி தான் வரும். இலவசங்களை மட்டுமே கொடுத்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நான் அப்படி அதை பார்க்கல. மாற்றுத்திறனாளிகள் அல்லது வந்து சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து டிப்ரைவ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் அரசாங்கம் வந்து டிபெண்டாக இருக்கனால செஞ்சு ஆகணுங்கிறது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் கடமை. இதற்கான தேவை மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்காக தான் அரசு இது போன்ற நடவடிக்கை கண்டிப்பாக அந்த வீக்கர் செக்ஷன், டிப்ரைவ்ட் செக்ஷன்ஸுக்காக இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு நல்ல அரசாங்கம், மக்கள் நல்ல அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு சில திட்டங்கள் அறிவிக்கிறது முக்கியம். ஆனால் ஆட்சிங்கிறது இந்த திட்டங்கள் அறிவிக்கிறது ஒரு மட்டுமில்லை. அந்த நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது ஆட்சியினுடைய ஒரு பகுதி தான். ஆட்சியில் மற்ற சில விஷயங்கள் இருக்குது. நல்லாட்சியினுடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு வந்து நிறைய பக்கங்கள் இருக்குது. அந்த பக்கங்களில் பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குது, கிரைம் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தப்படலை.
எதிர்க்கட்சிகளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுத்து சட்டசபையை வந்து ஹெல்த்தியாக நடத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. இப்போ தொடர்ச்சியாக வந்து 89 திமுக எம்எல்ஏக்களை வந்து வெளியே அனுப்புறது, இந்த போக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியிலும் கடந்த 5 ஆண்டுகளையும் இது இருந்தது. ஸோ இந்த போக்கு மாறாத வரைக்கும், ஒரு ஹெல்த்தியான அட்மாஸ்பியர் இல்லாத வரைக்கும் குட் கவர்னன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து இருக்க மாட்டேங்குது. இலவச திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த இலவச திட்டங்களால் நாட்டின் வளர்ச்சி, தமிழகத்தோட வளர்ச்சி பெருமளவு பாதிக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய அதாவது 2 விஷயம் அதை பார்க்கணும். வளர்ச்சி திட்டம் அப்படின்னா என்னன்னா, பொருளாதார வளர்ச்சி தான் வளர்ச்சி திட்டம், சமூக வளர்ச்சி தான் வளர்ச்சி திட்டம். நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுனால வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சூமரிஸ்ட் க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நுகர்வோர் சமுதாயம் எப்படி வளருது அப்படின்னா, என் வீட்டில் டிவி இல்லை, அதனால் டிவி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், உனக்கு ஒரு டிவி நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து வளர்ச்சி ஆக முடியாது. இன்னொன்று என்னன்னா, ஒரு லேசி க்ரோத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வளர்ச்சியில் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை, சரி நமக்கு எல்லாமே அரசாங்கம் செஞ்சது, நம்ம என்னத்தை செய்யணும் இனிமேல், அந்த ஈட்டுதலுக்கான முனைப்பை வந்து முடக்குகிற ஒரு போக்கு இருக்கு. ஆனால் அதுக்கான முயற்சின்னு மட்டும் நான் அதை சொல்லி தள்ளுபடி பண்ணிட மாட்டேன். கண்டிப்பாக மக்கள் தேவைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து அரிசி திட்டம் இருக்குது, இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் திட்டம் இருக்குது, அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. அதாவது இப்படி பார்ப்பது ஒரு மேல்தட்டு அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. கண்டிப்பாக மேல்தட்டு அணுகுமுறை மட்டும் இல்லை, ஒரு காண்டிசெண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு தர்மம் செய்கிற மாதிரி, தர்ம காரியம் மாதிரி. மக்கள் வந்து பிச்சைக்காரர்கள் கிடையாது, அவங்க வந்து கையேந்து நிற்கிறது கிடையாது. எதுக்குமே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து ஒரு பாட்டம்லெஸ் பிட், அது நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு புது வீடு கட்டும் போது நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலாம், 50 கோடிக்கும் வீடு கட்டலாம். எவ்வளோ பணத்தை போட்டிங்கனாலும் அது உள்ளே எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சலுகைகள்லாம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், மக்கள் கையில் அந்த திறனை கொடுத்து அவங்களா வாங்குறதுக்கான திறனை கொடுத்தோம்னா, இது நான் உழைச்சி வாங்கினது, நான் ஏன் சம்பாதியத்தில் வாங்கும் திறனை ஏற்படுத்தணும். கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வருது, இதுக்கப்புறம் நான் எதையும் செய்ய தேவையில்லைங்கிறமா அந்த மனப்பாங்கும். அது வளர்ச்சி கிடையாது, அது முதிர்ச்சி கிடையாது, அது ஒரு பின்னோக்கி போகிற ஒரு செயல்பாடை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த இன்னொரு பக்கம் என்னவா இருக்குன்னா, உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கு என்ன தேவை? சுய கௌரவம் தேவை, அவங்களுடைய வேலை திறன் தேவை, வேலை வாய்ப்புகள் தேவை, படிப்பு தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் தேவை. இதில் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பக்கம் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசில் இப்போ மருத்துவ வசதிகள் எடுத்துக்கங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கங்க. ஒன்றும் இல்லை, கடந்த 9-10 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சென்னை வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சது. இன்னைக்கு எந்த அளவுக்கு சென்னை தயார் நிலையில் இருக்கு, அந்த மாதிரி ஒரு மழை, நேற்று இரவு மழை பெய்தது. எத்தனை இடங்கள்ல சென்னையில் இன்னைக்கு தண்ணி தேங்கி இருக்குன்னு உங்க ரிப்போர்ட் அனுப்பி பாருங்க. சின்ன சின்ன பாதை சாலைகள்ல, வழிசாலைகள்ல எல்லா இடத்துலையும் தண்ணி அதே மாதிரி தேங்கி இருக்கு, அதோட அதிகமாக தேங்குது. 2 மணி நேரம் பெஞ்ச மழையில் இது தாக்கு பிடிக்க முடியல. இது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான சூழல் அழிவுகளுக்கான தயார் நிலையில நம்ம இல்லை. இது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் அதே மாதிரி மற்ற விடயங்கள்லையும் நம்ம தயாராக இல்லை. இப்போ விவசாயிகள் பிரச்சனை நிறைய போயிட்டு கடிதங்கள் மேலே கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ மழை தண்ணி வருது, ஏன் நம்மளால அதை சேகரிக்க முடியும்? ஏன் வந்து இருக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் நடத்துறோம், ஆனா வர்ற தண்ணியை பாதுகாக்க தவறி தமிழகத்துல ஏற்படக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையே. ஏன்னா இந்த எல்லாமே இந்த ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய போக்கு எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குன்னா, மக்கள் நல அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு போர்வையில், அப்படிங்கிற ஒரு பார்வையில் அடித்தட்டு மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை கொடுக்கறதுனால மட்டுமே எல்லாமே சரியாயிடுச்சுன்னு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுறது, ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அந்த இமேஜ்லேயே வந்து ஆட்சி நடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அங்கே அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சு அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நம்ம சென்னையில் வந்து அப்போ வந்து டிசாஸ்டர் வந்து இட் வாஸ் மோர் மேன்மேட் டிசாஸ்டர்னு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு மறுபடியும் சென்னை வந்து வந்ததுன்னா சென்னை தயாராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடைகளை வந்து தூர் இருக்காங்க. தூர் எடுத்து என்ன பண்ணினா அந்த மண்கள் அங்கேயே இருக்கு. இந்த மழை பெஞ்சதுல திரும்ப அது ஒரு சின்ன உதாரணம் தான். இதை தவிர இன்னைக்கு சாலைகள் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்கு போறதுக்கு சாலைகள், போக்குவரத்து. காரணம் அதிகாரிகள் அப்படின்ற இல்ல, அதிகாரிகள் மட்டும் காரணம் இல்லை, அதிகாரிகளுடைய ஒரு குற்றாம்போக்கில் செய்யறது தானே இது. அது நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத என்ஜினியர் தான். இந்தியாவிலே அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதிகமான இன்ஜினியர்ஸை தயாரிக்கிற மாநிலமும் நம்மளாக தான் இருக்கும். ஏன் ஒரு சாலை போடும்பொழுது, ஒரு ரோடை போடும்பொழுது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் எங்கே இருக்குது, அதுக்கு கீழே தான் நம்ம ரோடை போடணும். இருக்கிறத திட்டமிடலில் உள்ள குறைபாடு, திட்டமிடல் குறைபாடு மட்டுமில்லை, செயல்படுத்தலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். ஆனால்
இதை நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நேராக போய் கேட்கும் பொழுது சாதாரண ஒரு இபியில் வந்து ஒரு பில்லர் போடுறவன் 30,000 ரூபா நான் பணம் கட்டினேன் அப்படின்னா அந்த 30,000 ரூபாய்க்கு அவங்க வேலை நடக்கலை, வெறும் கையில் வச்சு பூசிட்டு போயிட்டாங்க. இது நடந்த விஷயம். போய் கேட்டால் இவ்வளோதான் சார் பண்ண முடியும், நைட்டு 9 மணிக்கு வந்து லைட்டே இல்லாமல் பண்ணுறாங்க இதை. அப்போது நம்ம இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட் வந்து எங்கே போகணும், நேராக எங்கேருந்து அந்த அதிகாரத்துலேருந்து அந்த ஆர்டர் வருதோ அங்கே திரும்ப போகணும், ஃபீட்பேக் போகணும் அங்கே. ஆனால் அங்கே போக மாட்டேங்குது. அங்கே போக முடியாதனால என்ன ஆகுது, செயல்பாட்டு குறை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால தான் சொல்றேன், ஆட்சித்திறன் அப்படின்னா பைப்லைன் கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கணும். ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா அந்த உத்தரவு மேலேருந்து கீழே வரைக்கும் எங்கேயுமே வந்து விரயமாகாமல் வந்து சேரணும். அதே மாதிரி பண விஷயங்கள், மக்கள் வந்து சாதாரண விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஏராளமான சிரமத்துக்கு உட்படுத்தப்படுறாங்க இன்னைக்கு. இது வந்து லஞ்சம், ஊழல், இதை தவிர அந்த முறைகள் வந்து ஒரு ஈஸியாக நடக்கிறது கிடையாது. ஒரு சகஜமாக நடக்கணும். இதெல்லாம் அது நடந்தால் மட்டும்தான் மக்களுக்கு அரசு மேலேயும் மற்ற இருக்கிற மேலேயும் நம்பிக்கை வரும். ஒரு சில ஆட்சியாளர்கள், மற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மற்ற ஆஃபீஸர்ஸ் உண்மையானவங்க நல்ல கடமை உணர்ச்சியோடு செயல்படுறாங்க, இல்லைன்னு சொல்லு. ஆனால் உங்களுக்கு சிஸ்டம் அப்படி இருக்கும்பொழுது என்னதான் நலத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து இலவசங்கள். அதில் தான் இன்னொன்று, இலவசங்கள்ங்கிறது எதுவுமே இலவசம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில மக்களுடைய வரிப்பணமா தான் திரும்ப வருது நமக்கு. அந்த வரிப்பணத்தை அதை நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. அரசு எங்க பணம் அடிக்கிறது கிடையாது. மக்கள் பணம் அதை ஒரு நல்ல முறையில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் மூலமாக போய் சேருது. ஆனால் நலத்திட்டங்களுக்காக மட்டுமே செலவுகளை பண்ணக்கூடாது. இது அதாவது எந்த அரசாக இருந்தாலும் தற்போது அந்த வாக்கு வங்கி அரசியலிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால தான் வந்து இலவச திட்டங்களுக்கு எந்த அரசாக இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை சார், இந்த பார்வை வந்து தப்பு. வாக்கு வங்கி அரசியலிலிருந்து எந்த ஒரு அரசும் எந்த கட்சியும் வெளிவர முடியலைங்கிறது வந்து தவறு. ஏன்னா இந்த வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள வந்து அந்த வாக்கு வங்கி அரசியலை உருவாக்குனதே அரசியல் கட்சிகள் தானே. ஏன்னா ஜாதி சார்ந்த வாக்கு வங்கிகளோ அல்லது மதம் சார்ந்த வாக்கு வங்கிகளோ அல்லது மொழி சார்ந்த வாக்கு வங்கிகளோ ஏதோ ஒரு வகையில வந்து வாக்கு வங்கி இப்போ வந்து எல்லாமே மணி. ஏன்னா பணம் வந்து இப்போ இந்தியாவில் மாத்திரம் இல்லை, சவுத் ஏஷியா முழுவதுமே அது இருக்குன்னு சொல்லி போன வருஷம் வந்து யூஸ் ஆஃப் மணின்னு சொல்லி ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. நியூ டெல்லி டிக்ளரேஷன் ஆகஸ்ட் 2015 ஒரு டிக்ளரேஷனே வந்துச்சு, பணம் வந்து எந்த அளவுக்கு எலெக்ஷனில் விளையாடுது அப்படின்னு. அதனால் இது உருவாக்குனது அரசியல் கட்சிகள். இவங்க வந்து உருவாக்குனது அந்த தவறை செஞ்சுட்டு அந்த தவறை வந்து மக்கள் மேலே தள்ளுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் லைக் பாசிங் த பக்குன்ற மாதிரி. நான் வந்து என்னோட சைடு நான் சரியாக தான் இருக்கிறேன், மக்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறது. மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க, மக்கள் ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட படிநிலைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் சரியான வழியில் சிந்திக்கணும், நேரான பாதையில் சிந்திக்கணும். அந்த சிந்தனையை உருவாக்குறதும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு தான். இப்போ உதாரணமாக சார் சொன்ன மாதிரி இந்த இலவசங்கள் கொடுக்கறது, அந்த இலவசங்கள் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்மகிட்டேருந்து எடுத்துக்கிற வரிப்பணத்தில் தான் இலவசங்கள் வருது. நமக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு டேக்ஸ் பேயர் அப்படின்னா எனக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதனால தான் நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். அந்த டேக்ஸ் மணிலேருந்து என்னோட சகோதரனுக்கு முடியாத இயலாத ஒரு சகோதரனுக்கு சில விஷயங்கள் அரசாங்கம் செய்யுமே, ஆனால் அரசாங்கத்தின் வழியாக நான் அந்த விஷயத்தை அவனுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு பேலன்ஸ்ட் இகாலிட்டேரியன் சொசைட்டியில் சமச்சீரான சமுதாயத்தில் வாழ்கிறத நானும் விரும்புகிறேன். அதே சமயம் அது எப்படி அரசாங்கம் செய்ய போகுதுங்கிறதுலையும் நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க தான் வேண்டியிருக்கு. ஏன்னா மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுவதோ அல்லது வந்து ஒரு சைடுக்கு மட்டுமே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் ஜஸ்டிஃபை பண்ணுறதோ ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா உழைச்சி முன்னேறணும், உன்னுடைய வருமானத்தை நீ தான் ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ, ஒரு சமூக மதிப்பீடை அல்லது ஒரு தரவுகளை வந்து உருவாக்க வேண்டியதும் மக்கள் நல அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை, ஒரு இன்றியமையாத ரொம்ப அடிப்படையான ஒரு கடமை. அந்த வேல்யூவே கிரியேட் பண்ணாம மக்களே பாலிடிக்ஸ் சொல்றது தப்பு. அந்த வாக்கு வங்கி கருவியாக பயன்படுத்தாத வரைக்கும் திட்டங்கள் வந்து ஒரு முழுமையான திட்டங்களை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இல்லை சார், இதுல திட்டங்கள்னு மட்டுமே நம்ம வச்சு பார்க்குறோம் இல்லையா. அரசாங்கம்ங்கிறது வந்து திட்டங்கள் மட்டுமே சார்ந்தது அல்ல. அரசு அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு ஸ்கீம்ஸை போட்டு திட்டங்களை போட்டு அதை செயல்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பெரிய அரசாங்கம் தேவையில்லை. ஒரு திட்டத்தை போடுறதும் அந்த திட்டத்தை போடுறதுக்கான அல்லது அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு சமூக பொருளாதார ஒரு சூழலை உருவாக்குறதும் அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா ஒரு பாலிசி ஃபார்முலேஷன், பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் வந்தால் அது சொசைட்டியில் சில திட்டங்களோ அல்லது சில கொள்கை திட்டங்களோ வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான நம்பிக்கைகளுக்கு எதிராக கூட போகலாம், அல்லது புதுமையான ஒரு சில மதிப்பீடுகளை உருவாக்க வேண்டிய கூட வரலாம்.
அதை தைரியமாக முன்னெடுத்துட்டு போய் செய்யணும். அப்படி தைரியமாக முன்னெடுத்துட்டு போய் செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் கொள்கை இருக்கணும். அந்த அரசியல் கொள்கைகளும் பொலிட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஃபிலாசபின்னு சொல்லுவோம். அந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபியும் பிரின்சிபிளும் இல்லாமல் மக்களை நேரடியாக ஒரு தேர்தலுக்காக மாத்திரமே சந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கமும் கட்சிகளும் இருக்கிற வரைக்கும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் எலெக்ஷனை டாமினேட் பண்ணுமே தவிர ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இப்போ இன்னைக்கு கூட அதாவது தேர்தல் ஆணையம் அதிமுக திமுக ரெண்டுக்குமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தங்கள் அறிவித்த அந்த இலவச திட்டங்கள், சில திட்டங்களுக்கு நிதி ஆதாரம் எந்த வகையில் வருகிறது என்கிற விஷயத்தை வந்து உரிய முறையில் சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கழித்து இந்த கண்டனத்தை பதிவு செய்து கண்டனங்களை எப்படி நம்ம பார்க்கணும்னா, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொழுதே இந்த கண்டனங்கள் வெளியே வரணும். என்ன செய்யணும்னா, இப்போ பேசிக்காக ஆட்சித்திறனில் 2 விஷயம் இருக்கு. வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பேற்றலும். எந்த ஆட்சித்திறன், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பெரன்சி, இது 2மே வந்து ஆட்சித்திறனுக்கு இன்றியமையாத விஷயங்கள். இது எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு செலவை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பொருளாதார வளம் எங்கேருந்து வருது, அந்த பொருளாதார வளத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் எப்படி இருக்குது, இதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நட்டங்களை, இழப்பீடுகளை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோங்கிறதுக்கும் அந்த திட்டங்கள் அறிவிக்கணும். இதை வந்து மேலோட்டமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்றைக்கி டாஸ்மாக் போன்ற வியாபாரங்களில் வரக்கூடிய நிதி அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் தமிழகம் இன்றைக்கி ஒரு டெபிசிட் ஸ்டேட்டாக மாறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் இது ஒரு மிக மிக கொடிய சரிவை சந்திச்சிருக்கு. இந்த மாதிரி டெபிசிட் இருக்கும்பொழுது ஒரு நல்லாட்சி அப்படின்னு வரும்போது இந்த டெபிசிட்டை வந்து நம்ம ப்ளக் பண்ணுறதுக்கு தான் முயற்சி செய்யணும். அப்போ அந்த முயற்சிகளில் இதனால வந்து பெருசாக நமக்கு, ஆனால் இவங்க அறிவிச்சிருக்கிற திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறு திட்டங்கள் தான், மிகப்பெரிய பிரம்மாண்ட திட்டங்கள் கிடையாது. 1 கோடி 5 கோடி 10 கோடி இந்த மாதிரி தான், பிரம்மாண்டமான திட்டங்கள் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் நல்லா புரியுது, இந்த திட்டங்கள் அறிவிக்கும் பொழுதே ஒரு மாதிரி ஒரு சுருக்கி தான் குறுகிய கால பயன்பாட்டிற்கான திட்டங்களா இருக்கா? இல்லை, குறுகிய கால பயன்பாடுகள் மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருளாதாரத்தையும் மனசில் வச்சு தான் திட்டங்களை போட்டிருக்காங்க. பெருசாக டாம்பிகமாக அறிவிக்க முடியாது இந்த நேரத்தில், மக்கள் வந்து அதை கேள்விக்கு உட்படுத்துவாங்க அப்படி. ஆனால் அதே சமயத்தில் ஜனரஞ்சகமான ஒரு ஒரு அணுகுமுறையை நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த குற்றச்சாட்டுங்கிறது எங்கே வரணும்னா, தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுதே அந்த கைட்லைன்லேயே வந்துடணும். நீங்க அறிவிக்கிறதா இருந்தா நீங்க தெளிவா அதை சொல்லணும். இருக்கு அந்த இதுல இருக்கு, அது இருக்கு. ஆனா அதை வந்து எப்போ மானிட்டர் பண்ணி சுட்டி காட்டணும்னா, தேர்தல் அறிக்கை வெளியே வந்த உடனே சொல்லணும். வந்ததுக்கு பின்னாடி 3 மாதங்களுக்கு அப்புறம் சொல்லி அதுல பெருசா பிரயோஜனம் இல்லை. 3 மாதங்கள் கழித்து இப்ப வந்து தேர்தல் ஆணையம் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதால என்ன பயன் ஏற்பட போகுது? இல்லை, இது வந்து அவங்க முதல்ல வந்து மே மாதம் எலெக்ஷன் இருக்கும்போதே வந்து அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனும் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குது. பார்ட் 8 ஆஃப் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நீங்கள் ப்ரீச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வந்த விளக்கம் வந்து ஏடிஎம்கேயும் கொடுக்கல, டிஎம்கேயும் கொடுக்கல. ஸோ அதனால வந்து எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு சென்ஷியர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கண்டனத்தை கொடுக்குறாங்க. இது வந்து இது என்ன கண்டனத்தால என்ன பலன் கிடைக்க போகுது? இல்லை, என்ன பலன்? இப்போ நம்ம பேசுறதே ஒரு பெரிய பலன். இப்போ அந்த கண்டனம் வரப்போய் தான் மறந்து போன ஒரு விஷயத்தை மீண்டும் எடுத்து வச்சு நம்ம பேசுகிறோம். இப்போ நாம இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள், தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ரொசீஜரில் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு வந்து 2 கட்சிகளுமே வந்து விளக்கம் தரலைன்னொடனே அவங்க இன்னொரு 3 மாதம் பொறுத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சென்ஷியர்னு சொல்லி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் வந்து ஒரு டூத்லெஸ் ஆர்கனைசேஷன் தான் சொல்கிறோம். கான்ஸ்டியூஷன்லேயே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கான பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஒரு கிரே ஏரியா அது. எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப பெரிய கிரே ஏரியாவாக அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கான்டெக்ஸ்ட்டை, இந்த சூழலில் வச்சு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம மீடியாவில் இந்த முதல் பார்வை நிகழ்ச்சியை இதை பற்றி பேசுகிறோம். அரசியல் கட்சிகளுக்கு இப்படி தேர்தல் ஆணையம் ஒரு கண்டனத்தோட விட்டுரும், ஒரு கடுமையான நடவடிக்கையில் இறங்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு பதினஞ்சு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறதே அரசியல் கட்சிகளால் எல்லா ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் உருவாக்கப்பட்ட ஒரு கைட்லைன் தானே. இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி பேஸ் கிடையாது இல்லையா, ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயமே கிடையாது.
இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் என்ஃபோர்ஸும் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கும் ஸ்டாட்யூட்டரி பேக்கப் கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுக்கும் கான்ஸ்டிடியூஷன்லையோ அல்லது லாலேயோ வந்து அவங்களுடைய பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த கான்டெக்ட்ல இவ்வளோ தான் எலெக்ஷன் கமிஷனால் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை மக்கள் மத்தியில் மீடியா மாதிரி இப்போ சேனல் மாதிரியான விஷயங்கள் மக்கள் மத்திக்கு இதை எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் யோசிக்க வைக்கலாம், மக்களை யோசிக்க வைக்கலாம். அதுதான் இந்த அளவில் பாசிபிளாக இருக்கும். அதுதான் பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எப்படி பார்க்க முடியும். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இது ஒரு ஃபஸ்ட் லெவல் பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த அளவு கூட ஸ்டெப் எடுத்ததில்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ஸ்டெப் வந்து ஒரு பாசிட்டிவான மூவாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இது வந்து இது எப்படின்னா ஒரு மன்னிக்கணும், ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய இயலாமையும் இது வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிலைமை. இல்ல இயலாமைன்னு சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு தேர்தல் முடிந்து ஏதோ ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறமாக இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாளா, அதால எந்த பலனும் ஏற்பட்ட போறது இல்ல. தேர்தலுக்கு முன்னாடியே இல்ல தேர்தலுக்கு முன்னாடியும் அவங்க பண்ண முடியாது. அவங்க எந்த அறிக்கையும் கொடுக்காம தானே தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. இல்லை அதாவது இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எலெக்ஷன் கமிஷனால் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். அதிகாரம்னா அதுக்கான அதிகாரம் இல்லை. இந்த கட்சி இப்போ தேர்தல் நடத்துறதுக்கு மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அதிகாரம் இருக்குது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆட்சி பொறுப்பில் ஒரு அரசாங்கம் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் அந்த கட்சிக்கு அந்த அரசுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. கண்டனங்கள் மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அந்த கண்டனங்கள் என்ன சொல்லலாம்னா பொலிட்டிக்கல் சோசியலைசேஷனுக்கான ஒரு ஃபேஸாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அரசியல் ஞானத்தை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையாக மட்டும்தான் அது இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் தவறான விஷயமா நான் பார்க்குறேன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தலை நடத்துறது தான் அவங்களுடைய மேண்டேட், அவருடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே தெரியுது இவ்வளோ பணமும் இவ்வளோ பண பலமும் விளையாண்டுருக்குன்னு தெரியுது. அந்த நேரத்தில் கூட செயல்பட முடியாமல் போனதுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா அந்த நெருக்கடிகள் இருந்தே அவங்களால வெளியே வர முடியலையே. இப்போ இவங்க வந்து ஒரு ஆட்சியாளர் மேல கண்டனம் தெரிவிக்கிறதுனால பெருசா ஒன்றும் நடக்க போறது ஒரு பிளண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நடக்கிறது இல்ல. தேர்தல் ஆணையம் உயிர்ப்போட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக உயிர்ப்போட இருக்குன்னா அந்த மாதிரி செயல்படணும், அப்பதான் உயிர்ப்போட இருக்க மாதிரி இருக்கும். வெறும் மூச்சு மட்டும் இருக்கு, பிரெயின் டெட்டா இருந்து அதை பத்தி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வந்து இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ அவர் குறிச்சியில் நமக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படின்னு. அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சராசரி ஆளுக்கு தெரியுது இந்த மாதிரி பணம் பரிமாற்றம் பட்டுவாடாகள் நடக்குதுன்னு தெரியுது. சாதாரண ஒரு குடிமகனுக்கு தெரியும் பொழுது அது கம்ப்ளைண்ட்டாக மாற்றுறதுக்கு நமக்கும் திராணி இல்லை. சிவில் சொசைட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே மட்டும் சொல்ல முடியாது, நம்மளும் வந்து சாதாரண சாமானிய மக்களும் பணம் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினா அதை கம்ப்ளைண்ட் மெக்கானிசமாக கொண்டு போகணும். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா நான் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வில் கோயிங் டு ஒரு ப்ராடர் இஷ்யூக்கு போவோம். ப்ராடர் ஆஸ்பெக்டில் ஒரு விரிவாக வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் கடைசியில் திங்ஸ் பாயில் டவுன் டு ஒன்லி ஒன் பிளேஸ். எலெக்ஷன் கமிஷன் மாதிரியான ஒரு பாடிக்கு, ஒரு கான்ஸ்டியூஷன் கமிஷனுக்கு வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணலைன்னா சிக்கல் தான். இப்போ யார் பண்ணணும், அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் தானே வேணும். இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய 2004 வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ப்ரப்போஸ் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸில் சொல்கிறாங்க. வெங்கடாச்சலையா கமிஷன், நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த கான்ஸ்டியூஷனல் ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அவங்களும் சொல்கிறாங்க. ஏஆர்சி ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பவர்ஸையோ அது அதிகாரத்தையோ அல்ல அதனுடைய விரிவு பண்ணுறதுக்கு வந்து எதுவும் பண்ணல. குறைஞ்சபட்ச மாடல் கோட் ஆஃப் கான்டக்டையாச்சும் ஒரு சட்ட ரீதியான ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றணுன்றதுக்கும் எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் பார்வை தொடரும். நேயர்களை, முதல் பார்வை தொடர்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்வி நிறுவனங்களிலே படுகொலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது. நேற்றும் கூட கரூரில் வந்து ஒரு மாணவி வந்து
வகுப்பறையிலே வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கல்வியாளராக இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப இப்போ கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விஷயமா அல்லது வருத்தம் தெரிவிக்க விஷயமான்னு கேட்டால் எனக்கு கண்டனங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா மாணவர்களுடைய போக்கு, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ஏன் இவ்வளவுக்கு மோசமாக போகுது? ஏன்னா வந்து இப்போ சுவாதி கொலையாகட்டும், இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவமாகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் ஆரம்ப முதல் ஃபஸ்ட் இயர்லேருந்து அவன் என்ன சொல்கிறான், நான் அவங்க கூட பழகணும், அவங்க கூட பேசணும், காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் அடிப்படையிலே பெண்களுக்கு எதிரான அந்த பர்டிகுலர் மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைக்கு வந்து அடிப்படையாக இருந்திருக்கு. அப்போ அந்த காதல், ஆண் பெண் உறவு இப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. இதுக்கு வந்து குடும்ப அமைப்புகளும் சமூக அமைப்புகளும் ஓரளவுக்கு பொறுப்பு தான். ஆனால் குடும்பத்தில் வந்து ஒரு எதிர்பாலினத்தை வந்து எப்படி கையாளணும், எதிர்பாலினத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த அளவுலையுமே வந்து யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சொசைட்டி இப்போ எப்படி போகணும், ஒரு யூனிடைமென்ஷனல் சொசைட்டியாக போகுது. எப்படி வளர்க்குறோம் குழந்தைகளை வீட்டில் வந்து இப்போ அதாவது கல்வியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சைக்காலஜிலனா, ஒரு குழந்தை நல்ல விதமாக வளருவதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்கக்கூடிய முதல் இடம் வந்து குடும்பம் தான். ஹோம் இஸ் தி ஃபஸ்ட் அண்ட் பிரைமரி சோஷியலைசேஷன் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் அங்கே தான் வந்து ஒரு சரியான சூழல் இருக்க முடியும். அவங்களுடைய சகோதர சகோதரிகள் கிட்ட தான் வந்து அவன் வந்து எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான மதிப்பீடுகள் நாம் வந்து உள்வாங்கிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு குழந்தை கற்றுக்குது. அந்த விஷயம் வந்து இப்போ உள்ள சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு. நம்ம ஒரு யூனிடைமென்ஷனல் திங்கிங் ஆஃப் லைஃபுக்கு போயிட்டோம். அது வாழ்க்கை அப்படின்னாலே அது ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒரு கன்சியூமரிஸ்ட் சொசைட்டியாக மாறிட்டோம். அது மாணவர்களே எப்படி பள்ளிக்கூடமும் சரி குடும்பமும் சரி எப்படி பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ மார்க் எடுத்த, எவ்வளோ எந்த காலேஜில் போய் சீட்டு வாங்குவேன், நீ இன்ஜினியரிங் முடிச்சேன்னா எவ்வளோ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவேன், வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாதிப்பேன், சம்பளம் எவ்வளவு, எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சே வாழ்க்கையை பார்க்கும்போது சக மனிதர்களை மனிதர்களாக நடத்தக்கூடிய, அவர்களுக்கு உணர்வுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் கூட நம்ம மாணவர்களையும் குழந்தைகளையும் தயார்படுத்தலைங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து அந்த மாணவரை தண்டிப்பது அப்படிங்கிறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ சுவாதி கொலை கேஸ், சுவாதி கொலையிலும் பார்த்தீங்கன்னா அது அந்த கொலை வந்து அது ஒரு ஒரு விவாத பொருளாக மட்டுமே இருக்கே தவிர யாருமே வந்து எனக்கும் இதில் சமூக பொறுப்பு இருக்குன்ற லெவலில் வந்து யாரும் பேசலைங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான். இன்னும் கூட சொல்கிறாங்க, ஒரு தனிப்பட்ட விஷயம், இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தான் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது தனிப்பட்ட விரோதங்கள்லாம் நிறைய விடயங்கள் நிறைய இடங்கள் நடக்கும்போது பொது விஷயமாக வருது. அப்போது நமக்கு வந்து ஒரு முதிர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை. குறிப்பாக உறவு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி சமூக பொருளாதார அரசியல் எந்த நிலைமை கொண்டு போயிடுச்சுன்னா, நீ எதை வேண்டுமென்றாலும் அடையலாம், அடைய முடியவில்லை என்றால் அதை அழித்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிக்குள்ளே நம்ம போயிட்டோம். அதாவது அது ஒரு சாதாரண ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆளை வந்து உறவு ரீதியாக வந்து அடையிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. உனக்கு எல்லாம் என்ன வேணால் நீ செய்யலாம், நீ செய்துட்டு அதுக்கான பரிகாரங்கள் இல்லாமே நீ தப்பிச்சு போயிடலாம். அதுக்கு பரிகாரங்கள் என்ன மாதிரி கொடுக்கப்படுதுன்னா, உனக்கு ஜெயில் தண்டனை, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்படுது. இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த முதிர்ச்சியற்ற அந்த உறவு நிலைக்கான புரிதல். அந்த புரிதல்லே அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி சாலைகள் இது வந்து ஸ்கூல்லே ஆரம்பிக்குது. இல்லை, அது போன்ற புரிதலுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆல் மேல் ஆல் ஃபீமேல் ஸ்கூல்ஸ் அதை மர்ஜ் பண்ணி கோ எஜுகேஷனில் நம்ம நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா புரிதல் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே ஆரம்பிக்குது. இன்னொன்று, ஒரு சராசரி ஆண் ஒரு பெண்ணை பார்க்கறது எங்கே பார்க்குறான், எங்கே பார்க்கறதுக்கு சம்பவம் கூட ஒரு கோ எஜுகேஷன் இதில் தான் நடந்தது. இல்லை, கோ எஜுகேஷன் அதான் சொல்கிறேன். அது ஏன் கோ எஜுகேஷன் இடத்துல நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் அவனுக்கு பேக்ரவுண்டே கிடையாது. அவன் எங்கே படித்தான் எனக்கு தெரியல, அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும் இன்னும். இப்போ சாதாரணமாக ஆண் பெண் சராசரியாக சகஜமாக பழகி இருக்கக்கூடிய இயல்பாக சந்திக்கக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்குது? மெரினா பீச்சை விட்டா, பெசன் நகர் பீச்சை விட்டா, சில பார்க்குகளை விட்டா சகஜமாக உட்காந்து பழக முடியாது. சாதாரண பணம் இருக்கிறவங்க பெரிய ஹோட்டல்ஸுக்கு போகிறாங்க, அங்கே இருக்காங்க. சாதாரண உறவு நிலையில் கருத்து பரிமாறுறதுக்கோ அல்லது உறவு பரிமாற்றத்துக்கோ எந்த அளவுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்குது? ஒரு பக்கம்
நம்முடைய இந்துத்துவ நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து பேசினாலே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம் ஒரு தீவிரவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்னொரு பக்கம் இந்த ஆணவ கொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சேரவே முடியல, பேசவே முடியல, ஒரு கண் பார்வையோடனே போயிட்டு இருக்க மாதிரி அது ஒரு பிரித்து வைத்து 2 கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டோம். இந்த ஆண்களுக்கு ஒரு பகுதி, பெண்களுக்கு ஒரு பகுதி. அவங்க சேர்றது என்னைக்கு சேர்றாங்கன்னா மன பரிமாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லாம வாய்ப்பே கிடையாது. சார் சொல்றதுக்கு வந்து ஒன் மோர் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஆட் என்னன்னா, ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது வந்து காதல் அல்லது செக்ஸ் இப்படின்ற அந்த ஃப்ராய்டியன் சைக்காலஜியை பேஸாக வச்சே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சகஜமாக ஒரு நண்பர்களாக பழகலாம், அதுக்கான அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம், அந்த புரிதல் நம்ம உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஏன்னா முந்தின தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் வந்து பெரிய குடும்பமாக இருக்கும், 4-5 குழந்தைகள் இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்துச்சு. அப்போ வந்து எதிர்பாலினத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்மால் ஃபேமிலி நார்ம்ஸ், குடும்ப கட்டுப்பாடு, அந்த சிறு குடும்பங்கள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் யூனிசெக்சுவல் ஃபேமிலிஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் 2 பசங்க. அந்த சிறு குடும்பங்களும் ஒரு காரணம்ன்றீங்களா? இல்லை, சிறு குடும்பங்கள் ஒரு காரணம்னு சொல்லலை, மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலி. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து 2 பசங்க தான் இருக்காங்க. இப்போ என் பசங்க 2 பேருக்கு 2 ஆண் குழந்தைகள். எனக்கு 2 ஆண் குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்க, உணர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரியாமலே தான் வளராத ஒரு. இப்போ அதுக்காக நான் இன்னொரு பெண் குழந்தை பிறகு தான் ஆண் குழந்தை பிறகு தான் நான் வந்து தீர்மானிக்க முடியாது. பிறந்தது 2 எனக்கு வந்து ஆண் குழந்தைகளை பிறந்துருச்சு. ஆனால் எப்படி வளர்க்கணுங்கிறத நான் தீர்மானம் பண்ணலாம். ஒரு பெண் குழந்தை எப்படி யோசிக்கும், உன்ன மாதிரி உன் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, உன்னோட கூட படிக்கிற ஒரு பெண் குழந்தை, அதுக்கும் உன்ன மாதிரியான உணர்வுகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் தான் அதுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியும். அதை நான் சொல்லிக் கொடுக்க தவறுகிற போது அந்த பையன் வந்து ஒரு தவறான அவனாக வந்து ஒரு இமேஜினேஷன்லேயே வளருவான், பெண்களை பற்றி ஒரு தவறான நோக்கத்தோடய வளருவான். அவனுக்கு மீடியாவில் அவனுக்கு கிடைக்கிற விஷயங்கள், சினிமாவில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற ஊடகங்களில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் தான் அங்கே வரும். அந்த தவறான புரிதலை சரி பண்ண வேண்டிய ஒரு நிலையில் ஒரு தகப்பனாக எனக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை நான் சரியாக செய்கிறேனாங்கிறதா அங்கே கேள்வி. அது நான் எப்படி பண்ணிடுறேன்னா, அவனுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் ஃபோக்கஸ் நான் கொண்டு போகும்போது அந்த கடமையிலிருந்து நான் தவறிடுறேன். அந்த கடமையில் தவறுறேங்கிறது எனக்கு தெரியாமலே நான் தவறி போவேன். அதுதான் வந்து மிக அடிப்படையான விஷயம்னு நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து பார்க்கலாம். இது எப்படின்னா, இதுக்கு சமூகம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரங்கள் இருக்குது. எதை வந்து சமூகம் அங்கீகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவு அப்படிங்கிறத அங்கீகரிக்கல, பொருளாதாரத்தை அங்கீகரிக்குது. உறவே அப்படி என்னும் மேம்போக்கான உறவுகளை அந்த சமூகம், மாணவர் சமூகத்தில் சரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அங்கீகாரம் இருக்குது. ஆனால் இது எங்கே தவறுகள் நடக்குதுன்னா, ஒரு பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்கறது, ஒரு ஆணை ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய இயந்திரமாக பார்க்கறது, இவங்க 2 சேரும் பொழுது குடும்பம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது. இது வந்து சரியான பார்வை கிடையாது. பெண்களும் ஆண்களும் சரிநிகர் சமம் அப்படிங்கிற அந்த பாலின சீர்மை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவனை காதலிக்கிறதுக்கோ அல்லது திருமணம் பண்ணிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் தனிநபர் உரிமைகள் இருக்குது. அந்த உரிமை சார் விஷயங்களை சின்னதுலேருந்தே நம்ம புகுத்திக்கிட்டு வரணும். அது குடும்பத்தில் வந்தாலும் சரி, சில குடும்பங்களில் பெற்றோருக்கே வந்து அந்த திறன் இல்லாமல் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அப்போ அது இல்லைன்னா அது கல்லூரிகளோ அல்லது கல்வி சாலைகளோ தான் வந்து அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது எங்கே எடுத்து சொல்லணும்னா, நம்ம நடந்துக்கிற முறையில் தான் அது இருக்குது. அப்போது மெச்சூரிட்டிங்கிறது என்ன? இப்போ அந்த கல்வி சாலையில் அங்கே ஒரு கவுன்சிலர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரண கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ சோஷியல் ஒர்க்கரோ அந்த இருந்தாருன்னா, இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை, நேரடியாக அணுகுமுறைக்கான ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. நிறைய கல்லூரிகள்லையும் கிடையவே கிடையாது. கவுன்சிலர்ஸ் எத்தனை இடத்துல இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமூக பணியாளர்கள் எத்தனை இடங்களில் இருக்காங்க நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இந்த சமூக பணியாளர்கள் இருக்க கல்லூரிகளில் இந்த பிரச்சனைகள் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேராக பாடம் நடத்துகிற டீச்சர்கிட்ட ஸ்டாஃப் கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய பர்சனலான விஷயங்களை பேசக்கூடாது, பேசவும் முடியாது. 50-60 பேர் கிளாஸில் இருக்காங்க, 70 பேர் இருக்காங்க கிளாஸில், வந்து ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக பேச முடியுமா? நேராக வாத்தியார் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, உடனடியாக ரெஃபர் டு த கவுன்சிலர், போயிட்டு அடுத்த தனியாக வந்து பாருப்பா என்ன. இல்லை மென்டரிங். இன்னைக்கு கல்வி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாடத்தை வந்து கொடுக்கறதும் அதுக்கான பரீட்சைக்கான மதிப்பீடு மட்டும்தான் இருக்குது. மதிப்பீடுகள், உண்மையான மதிப்பீடுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரது கிடையாது. அதுக்கான வடிகால்களும் கிடையாது, வாய்ப்புகளும் இல்லை. அப்போ இந்த சப்போர்ட் சிஸ்டம், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எந்தெந்த கல்லூரிகளில் இருக்கோ அந்த இடத்துல இந்த பையனுக்கும் சரி இந்த பொண்ணுக்கும் அதுக்கான அந்த சப்போர்ட் இருந்தால் இந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம். இல்லை, அது போன்ற சூழ்நிலை இல்லை என்பது தான் வேதனைக்குரிய. கண்டிப்பாக
அதாவது மீண்டும் ஒரு ஒரு மனிதாபிமானமற்ற செயல் நடந்திருக்கதா சொல்றாங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்துல நேற்று ஒரு ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற பொழுது உரிய முறையில் சிகிச்சை அளிக்க மறுத்ததால வேறொரு மருத்துவமனைக்கு தொழிலே சுமந்து செல்லும் பொழுது தொழிலேயே அந்த குழந்தை வந்து உயிரிழந்திருக்கிறது. இது போன்ற இந்த மனிதாபிமானமற்ற செயலை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாரம் கூட ஆகல, இன்னொரு இந்த மாதிரி தனது துணைவியாரை தோளில் தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் நடந்து இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு இது. அதாவது நம்ம சொல்றது வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் மட்டும் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரே ஷாட்டில் 15 ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிகள் இல்லை, நமக்கு கழிவறைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். எவ்வளவுதான் இதுதான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சது. அது எண்ட் யூசர், பாட்டம் ஆஃப் த பிரமிட், அங்கே வந்து போய் சேர மாட்டேங்குது எதுவுமே. இப்போ இதுக்கு அடுத்து நடந்த மீடியாவில் வந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, அங்கே அந்த ஆரம்ப போய் கேட்குறாங்க, ஆரம்ப போய் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க. அவர் சொன்னார், இங்கே வந்து எங்களுக்கு குழந்தைகளை பார்க்கக்கூடிய வசதி இல்லை, அதனால பக்கத்தில் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரி. ஆனால் என்னுடைய அடிப்படையான கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒரு சாதாரண மருத்துவமனையில் ஒரு எமர்ஜென்சி சர்வீசஸ் இல்லாமல் போகுமா? எமர்ஜென்சி நீ அவனை சும்மா படுக்க வச்சு ஒரு குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கு அல்லது ஒரு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அளவில் தேவையில்லை. படுக்க வச்சிருந்தாலே போதும், அந்த குழந்தைய உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் கூட விடுங்க, எமர்ஜென்சி ரெஸ்ட் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுலே இருக்கிறாங்க. ஆமா, இது வந்து ஒரு மிகப்பெரிய கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஏதோ ஒரு விஷயம் தான் வெளியே வந்திருக்கு. தமிழகத்திலேயே பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஏழைகள் வாழக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸில் பழங்குடியினர் மற்றும் தலித்துகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நீங்கள் மருத்துவமனைக்கு வரணும்னா நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கு. இது வெளியே வந்துச்சே தவிர வெளியே கூட போக வேண்டாம். சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கனாலே சிச்சுவேஷன்ஸ் வெரி பேத்தட்டிக். இப்போ நீங்கள் வெளியே கூட போக தேவையில்லை. தமிழ்நாடு வந்து ஒரிசா மாதிரியோ அல்லது யூபி மாதிரியோ ரொம்ப பேக்வேர்ட் பின்தங்கிய ஒரு மாநிலம்னு சொல்ல முடியாது, அட்வான்ஸ்டு ஸ்டேட்னு சொல்கிறோம். பட் இங்கே கேபிட்டல் இருக்கக்கூடிய நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கனாலே அங்கேயே நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் கூட சொல்லப்படுது, அதாவது எல்லா காலகட்டங்களிலும் இது நடந்த விஷயம் இப்போது ஊடகங்களால வெளிச்சத்துக்கு வருது. அது உண்மைதான். ஆனால் இங்கே வேறுபடுறேன்னா, நான் இங்கே நம்மளுடைய நாட்டுக்கு ஏற்ற மக்கள் தொகைக்கு ஏற்ற இந்த அடிப்படை வசதிகள் இல்லை, அதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனால் பெஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சுருக்காங்க, நல்ல டாக்டர் வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் தான் அவங்க பார்க்க முடியும்? வந்துகிட்டே இருக்காங்க பேஷண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பேர் வராங்களோ அதே அளவுக்கு இங்கே மக்கள் வராங்க. நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு வந்து 100 ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோம், ஒரு ட்ரெயினில் 1000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோம். ஏன்னா அதனுடைய தொகை, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கழிவறைகள் இருக்காங்க, அதுக்கு ஒரு மெடிக்கல் யூனிட், ரெசிடென்ஷியல் மெடிக்கல் யூனிட் இருக்கணும்ல அங்கே, கண்டிப்பாக அதுக்கான ஃப்ரீ சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கணும்ல, ஏன் இல்லை? அதே நீங்கள் ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, அங்கே மக்களுடைய கூட்டம் அவ்வளோ வருது, ஓரளவுக்கு தான் அவங்களாலையும் பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அதனுடைய விரிவாக்கமும் நடத்தணும். இப்போ சென்னையில் 7 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா, 1 கோடி மக்கள் கிட்ட இருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு எல்லாமே அமைஞ்சிருக்கணும். நீங்கள் மருத்துவத்தை ஒருவர் நாடி வரணும்னு பார்க்கக்கூடாது, மருத்துவம் ஒருத்தரை நாடி போகணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஏதோ அந்த ஊரில் இருந்தவர் அவ்வளோ தூரம் போகிறது அவசியம் கிடையாது. அதையும் தாண்டி தனிப்பட்ட ஒருத்தருடைய மனிதாபிமானத்தில் டெக்னாலஜி இருக்கும் பொழுது இதில் மனிதாபிமான அடிப்படை அப்படிங்கிறத விட நம்ம வந்து இப்போ 2-3 இதில் வந்து இப்போ இந்த யூபியில் நடந்த இந்த விஷயமாகட்டும் அல்லது ஒரிசாவில் நடந்த விஷயமாகட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசுகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஓவர் நைட்டில் வர முடியாது. இப்போ இப்போதைக்கு இதுதான் கிவன் திங், இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதுதான். இதை வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த கடமை உணர்வு என்கிட்ட இல்லைங்கிறத அங்கே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். மனிதாபிமான அடிப்படையில் வந்து எப்படி கடமை வரும்? நீங்கள் வந்து 2 கோடி ரூபா கொடுத்து படிக்க சொல்றீங்க மருத்துவரை, மருத்துவ கல்லூரி. இப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் பெனிஃபிட் அனாலிசிஸ் எனக்கு பிரேக் ஈவன் ஆக மாட்டேங்குது. இல்ல என்னதான் வந்து நான் காசு கொடுத்து படிச்சாலும் அது ஒரு வியாபாரமே, கல்வி வியாபாரம் அப்படின்ற அளவுலேயே வச்சு பார்ப்போம். ஆனால் ஒரு மருத்துவரான ஆனதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும்போது அந்த கடமை உணர்வை ஏற்படுத்துவதற்கு இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அடிப்படையில் வந்து ஒரு
ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்கில் ஃபோக்கஸ் கொடுக்கணுங்கிறது என்னோடய பாயிண்ட். நீங்கள் எப்படியோ இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, காசு கொடுத்து படிக்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. அது வேற ஒரு தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா எப்படி வேணால் இருந்துட்டு போகணும், எப்படி வேணால் டாக்டர் ஆகு, நீ எப்படி வேணால் டீச்சர் ஆகு, நீ எப்படி வேணால் போலீஸ்காரன் ஆகு. ஆனால் உனக்கு ஒரு கடமைன்னு வந்துருச்சுன்னா நீ அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டேன்னா அந்த பணியை சிறப்பாகவும் சீராகவும் ஒரு கடமை உணர்வோடையும் செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பயிற்சியும் அந்த ட்ரைனிங்கும் கெப்பாசிட்டி பில்டிங்கும் நம்ம கொடுக்கணும். அந்த இடத்துல ஃபோக்கஸ் இல்லாத ஒரு மெயின் ரீசன்றது என்னோட பார்வை. ஏன்னா அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஆரம்பித்து லோயஸ்ட் லெவல் ஆஃப் த ஹைரார்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வந்து இந்த எல்லாருமே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. எங்கிட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்க்காம இதுதான் இப்போ நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, இங்கே இவ்வளோ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தர முடியும், இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படி. ஏன்னா 1947 நம்ம விடுதலை அடைஞ்சப்போ இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்துச்சு, அப்போ இருந்த மருத்துவ வசதிகள் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சு, அப்போ ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இருந்தது, இப்போ ஏன் இல்லை? மனித உயிர்களுக்கான மதிப்பு குறைந்து வருகிறது, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது அதாவது டெல்லியில் வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் பிரதமருக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். அதாவது துணைநிலை ஆளுநர் மூலமாக எந்த அளவுக்கு டெல்லியை சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழிப்பதற்கான முயற்சியை பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லி அரசியலை பொறுத்தவரையில் ஒரு ஏட்டிக்கு போட்டி தன்மை இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது சென்டரில் யார் வந்து ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களே டெல்லியில் ஆட்சி அமைக்கும் பொழுது தான் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா அது இருந்தபோது கூட பெருசாக ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருந்த முடியும். சீலா தீக்ஷித் இங்கே இருக்கும்போதும் சரி, மன்மோகன் சிங் வந்து பெருசாக ஒரு சுமூக அரசியல் இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த கிரிட்டிசிசம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறை தேர்தல் நடக்குது, அதில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெறுறார். அடுத்தது தேர்தல் நடக்குது, பிஜேபி வெற்றி பெறுது. அடுத்து திரும்ப தேர்தல் நடக்குது, அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்ப வரார். இப்போ இது என்ன ஒரு விஷயம், ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க. மாற்று அரசியலை முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரியான சவால்கள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னொன்று, இப்போ இருக்கக்கூடிய அமைப்பின்படி டெல்லிக்கு கடைசி அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு தான், லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் இருக்குது. குறிப்பாக யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிற முறையில் அதுதான் கடைசி. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிக உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இவர் எங்கேருந்து வரார் அப்படின்னு பார்த்து நமக்கு நல்லா தெரியுது. ஆளுநர்களை எப்படி நியமிக்கிறாங்க இவங்க? அவர்களுடைய மத்திய அரசினுடைய கைப்பாவையை செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுநர்களை அவங்க போடுறாங்க. ஏதோ ரப்பர் ஸ்டாம்பாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு, அந்த காலம் போயிடுச்சு. இப்போ நேரடி குறுக்கீடுகள் செய்யலாம். அது டெல்லியினுடைய அந்த சட்ட விதிமுறைகளுக்கு கீழ் தான் வருது. இன்னும் கூட அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்தே ஓப்பனாக சொல்லியிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி. அவரோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, துணைநிலை ஆளுநரை அதாவது கடுமையான வார்த்தை 420 அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாரு. இவர்களை போலவர்கள் இல்லாமல் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்களை துணைநிலை ஆளுநர்களாக மற்ற மாநில ஆளுநர்களாக நியமிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக சில உண்மைகளை இப்போ தான் அவர் பேசுகிறாரு. ஏன்னா அது வந்து அவர் பாராட்டணும்னு தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி உண்மைகளை சொன்னதுக்காக. ஆக்சுவலாக வந்து இது எப்படி பார்க்கலன்னா, டெல்லி கான்ஸ்டியூஷனுடைய அமைப்பு படி பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரிங்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய சைஸ் முனிசிபாலிட்டி தான் டெல்லி கவர்மெண்ட். டெல்லி சிஎம்ங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் முனிசிபாலிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பொருந்தி ஒரு மேயர் தான், மேயர் மாதிரி தான். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னா, அவர் வந்து ஒரு மாநில முதல்வருக்கு என்னெல்லாம் அதிகாரங்கள் இருக்குமோ அந்த அதிகாரத்தெல்லாம் அவர் கேட்குறாரு, எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு பெரிய அவர் பண்ணக்கூடிய ஒரு தவறான புரிதல். அது ஒரு பின்னடைவது. ரெண்டாவது, அவர் இன்னுமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி ஆகிட்டோங்கிறது இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. மோடி வந்து தேர்தல் கேம்பெயின்லேருந்து எலெக்ஷன் கேம்பெயின்லேருந்து வெளியே வரவே இல்லை. இவர் இந்த ஆக்டிவிஸ்ட் ரோல்லேருந்து வெளியே வரவே இல்லை. இன்னுமே வந்து நான் ஒரு சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட் மாதிரியே அந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, எனக்கு அதிகாரம் வேணும்னு நினைக்கிறது. உங்களுக்கு அதிகாரம் தேவையில்லை, இருக்கிற அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறத விட்டுட்டு இவர் தேவையில்லாமல் மோடி என்னை அப்படி பண்ணுறாரு, மோடி என்னை இப்படி பண்ணுறாரு. மோடி என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம்.
நீங்கள் ஆஸ் அ சிஎம் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு தேவையில்லாமல் போய் கவர்னர் இப்போ டெல்லி போலீஸ் இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சு என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. டெல்லி போலீஸ் வந்து ஏன் யூனியன் கவர்மெண்ட் கீழே இருக்குங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒரு யூனியன் டெரிட்டரின்ற கான்செப்டே ஏன் வச்சுருக்கோங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சும்மா கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு சில அரசியலமைப்பில் வந்து ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கிறதுக்கு அடிப்படை காரணங்கள். டெல்லி வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி. அங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயங்கள் இருக்குது. டிப்ளமேட்டிக் என்க்ளேவ்ஸ் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸ் இருக்குது, பிரசிடென்ட்டோடைய எஸ்டேட் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சார்ந்து லாண்ட் ஆர்டரையோ அல்லது செக்யூரிட்டியோ கொண்டு வர முடியாதுங்கிறனால தான் டெல்லி போலீஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்டர் இது போன்ற நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனை இப்போதுதான் வந்து அது வெளிப்பார்வைக்கு வருது. அதை வெளியே கொண்டு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால். பார்க்கறது வந்து ஒரு பிரச்சனை. பிரச்சனையை பார்க்கறது அங்கே பிரச்சனை. அது வந்து அப்படி இல்லை. எப்படி இதை பார்க்கணும்னா, டெல்லி கவர்மெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வெளிப்படையாக சொல்லி ஆகணுங்க. ஒரு சில இயலாமைகளை அவர் ஏற்றுக்கொள்ளணும். அந்த இயலாமைகளை வந்து என்ன, நிறைய விஷயங்களை வாக்குறுதிகளை கொடுத்தாச்சு. இயலாமைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதுக்கு எதிராக வந்து நீங்கள் விமர்சனங்களை வைக்கலாம். அதனால தான் இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் இந்த கடந்த ஓராண்டில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போகிறார். ஆனால் அதே சமயத்தில் அந்த குற்றச்சாட்டுகள் ஒரு சுய விமர்சனமாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ ஆட்சியாளராக இல்லாத போது நீங்கள் எவ்வளோ வேணால் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் ஆட்சியாளர் ஆனதுக்கு அப்புறம் விமர்சனம் எதை நோக்கி இருக்கணும்னா, என்னால் இதை செய்ய முடியல, ஏன் செய்ய முடியலன்னு சொல்லி அந்த திருத்தங்களை கொண்டு வரது சார்ந்து தான் அமையணுமே தவிர, மற்ற கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு கொலாட்ரல் தான். அது மெயின் அஜெண்டா கிடையாது. அந்த அஜெண்டாவை இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆனால் விமர்சனங்கள் வைக்கிறதுனாலது உண்மையிலேயே அடக்குமுறை இருக்கிறது அங்கே அப்படிங்கிறத நம்ம மறுக்கல. ஆனால் எந்த அளவில் இருக்குன்னு, அதுக்காக இவருக்கான பதவிகள் எதுவுமே எடுக்கப்படலையே இவர்கிட்ட இருந்து. இவர் லிமிடேஷன்ல இருக்கிறது அந்த செயல்பாடுகள். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி அரசியல்வாதிங்கிறத வந்து அந்த பார்லிமெண்ட் செக்ரட்டரிஸ் அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா பார்லிமெண்ட் செக்ரட்டரிங்கிறது வந்து 1949 அப்புறம் கோபால் சிங் ஐயங்கார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்னு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. அந்த கமிட்டிக்கு அப்புறம் பார்லிமெண்ட் செக்ரட்டரின்ற ஒரு சமாச்சாரத்தை எடுத்துட்டாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 5 டயர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்துச்சு. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கேபினெட் ரேங்க், மெம்பர் ஆஃப் கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் கேபினெட் ரேங்க், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர், பார்லிமெண்ட் செக்ரட்டரி இருந்துச்சு. அதுலேருந்து 3 டயர் சிஸ்டம் போய் 1949-56 ஆயிடுச்சு. இப்போ ஸ்டேட்ஸ்லாம் அது வரல. மோடியே வச்சிருக்கலையா? மோடி என்ன பண்ணாரு, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கருணாநிதி என்ன பண்ணாருங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பேச வேண்டிய விஷயம் கிடையாது. டெல்லி மக்கள் அவரை வாக்களித்து ஒரு சிஎம் வந்து அவருக்கு இவ்வளோ மெஜாரிட்டி கொடுத்தது. யாருக்குமே இவ்வளோ மெஜாரிட்டி தரல. கண்டிப்பாக சிக்கிமில் எப்பயோ 1980s கொடுத்ததுக்கப்புறம் டெல்லியில் தான் வந்து 65 சீட்டில் 63 சீட் அவர் கொடுத்து உட்கார வச்சு மேக்ஸிமம். இது மாதிரி ஒரு 100% மெஜாரிட்டி கொடுத்தா எது கொடுத்தாங்க? அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது உருப்படியாக செய்வீங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க, பொல்யூஷனை சால்வ் பண்ணுவீங்க, ஃப்ளட்ஸ் வந்துச்சுன்னா அந்த டெல்லியில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. டிராஃபிக் ஹஸ் பிகம் a very big issue in Delhi. Delhi is one of the most polluted cities. அனைத்து அதிகாரங்களும் தனக்கு இருக்கணும் அப்படிங்கறதுல கூடுதல் கவனம் செலுத்துறாரு. அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய யதார்த்தம். அதிகார பகிர்வு தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். ஆனா அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இருக்கிற அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கணும். அதே சமயத்துல ரொம்ப விரிவுபடுத்தணும்னு முடியாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகார பகிர்வுங்கிறது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடையில இருக்காது. ஏன்னா யூனியன் டெரிட்டரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல வரல. அதுல இல்ல, ஸ்டேட் அண்ட் சென்டருக்கு இடையில தான் அதிகார பகிர்வு வர முடியும். யூனியன் டெரிட்டரிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மத்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய அந்த லோக்கல் லெவல், இந்த முனிசிபல் லெவலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுங்கிறனால தான் அதுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறனால தான் 2 யூனியன் டெரிட்டரி, ஒன்று புதுச்சேரி, இன்னொன்று டெல்லி, ரெண்டுக்கு வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. அது தே ஆர் நாட் ஸ்டேட், தே ஆர் ஒன்லி என்ஜாய் ஸ்டேட் ஹோல்ட், ஸ்டேட் ஸ்டேட்டஸ் தான். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுக்கறது காரணம் தான். இதை புரிஞ்சுக்காம எனக்கு அதிகார பதிவு வேணும், இது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்ட்னா 7th ஷெட்யூல் கீழே வரவே வராது. ரொம்ப நன்றி சார், உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் முதல் பார்வையில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.